மக்களே இந்த வீடியோவை பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள். டாக்ஸி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் பைக் டாக்ஸிக்கு வந்து இன்சூரன்ஸ் மட்டும் தான் அவங்க பே பண்றாங்க. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா டிரைவரை பொறுத்து மாறும். இப்போ வந்து ஆட்டோ ஆகட்டும் வண்டி ஆகட்டும், நான் என்ன மைண்ட் செட்டில் கஸ்டமர் கொண்டு போய் விடுறேன்றது தான். சேஃப்டின்றது பார்த்தீங்கன்னா ஓடிபி வருது கஸ்டமருக்கு, கொண்டு போய் ரீச் ஆகிட்டா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து காலும் வரும், நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்களும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டா ஆட்டோலையும் கடத்தலாம், பைக்லையும் கடத்தலாம், எதுவும் வேணாலும் கடத்தலாம். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை 100% உண்மை. இப்போ 3வது வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேனே, ஒரு ஆட்டோ டிரைவர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 6 வயசு குழந்தைய கடத்திட்டு போனார்னு. ஃபுல் போதை கடத்தோன்னு நினச்சா. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப்பிடோ, ஊபர், ஓலா, ரெட் டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக் இருக்கும். அதை மானிட்டர் பண்ணால் நம்ம போலீஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் நைட் டைம் போனாங்கன்னா அவங்க ப்ரோட்டோகால்ஸ் படி காலையில் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி சேஃபாக போயிட்டீங்களான்னு கால் பண்ணி கேட்பாங்க. ஆனால் ஆட்டோவில் போனால் என்ன கேரண்டி இருக்குது? இதுக்கு யாருக்காச்சும் கரெக்டான பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா பதில் இருக்காது. ஆட்டோவில் போனால் என்ன கேரண்டி சேஃப்டினஸ் இருக்குது? கிடையவே கிடையாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ரேப்பிடோ, பைக் டாக்ஸி 100% சேஃப் தான். மக்களுக்கு தான் அது தேவை. ஆட்டோக்காரங்களுக்கு அது தேவை கிடையாது. மக்கள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா மக்கள் அதனால் பயனடைகிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குது. டைமுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டை பார்க்க அந்த ஒரு உயிரை காப்பாற்ற இருந்தாலும் அது டாக்டர்ஸ் கரெக்டாக டைமுக்கு போக முடியுது, டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்காமல். ஸோ மக்களுக்கு தேவை தான் இந்த பைக் டாக்ஸி, ஆட்டோக்காரங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க பக்கம் இருக்கிறது அவங்க குடும்பம் மட்டும் வாழும் தான் நினைக்கிறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தப்பான முடிவு எடுத்துட வேண்டாம். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கண் பார்வையில் போய் படணும். கடத்தோன்னு நினச்சா அது பைக்காக இருந்தாலும் சரி, ஆட்டோ இருந்தாலும் சரி. ஆனால் இந்த மாதிரி இதில் போகும்போது ரேப்பிடோ, பைக், ரெட் டாக்ஸி இதில் போகும்போது ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும். அதை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் அதை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இதுதான் சேஃப்டினஸ். ஆட்டோவில் போகிறது சேஃப்டினஸ் கிடையாது. அப்படி இருக்க ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா, இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய அவன் ஏன் கடத்தணும்? அசால்ட்டாக கடத்திட்டு போகிறான். கடத்தோன்னு நினச்சா இதில் வேணால் கடத்தலாம். பட் சேஃப்டின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சேஃப்டியை தான் பார்ப்போம். ஸோ பைக் டாக்ஸி சேஃப்டி தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு சீக்கிரம் அப்ரூவல் கொடுத்து ராஜஸ்தான் மாதிரியே இங்கே தமிழ்நாட்டிலேயே விட்டிங்கன்னா நிறைய பேர் இதனால் பயனடைவாங்க. யாரும் வாழ்வாதாரத்தை இழக்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் அவங்களோட மணி நிறைய சேவிங்ஸ் ஆகும். ஆட்டோக்காரங்க அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக தான் யோசிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு தப்பான முடிவு எடுத்துட வேண்டாம். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கட்டும், சிஎம் ஸ்டாலின் ஐயா, உங்களுக்கும் தான் இது அன்பான வேண்டுகோள்.